Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையை பிடிக்கப் போவது யார்? 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 62 மையங்களில் நாளை எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைக்கும் அதிமுக வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அரியணை ஏறுமா அதிமுக? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளதால் எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. மீண்டும் தனித்து போட்டியிட்ட சீமான் வியக்க வைப்பாரா? முதல் முறை தேர்தலில் களம் கண்டுள்ள விஜய் வரலாறு படைப்பாரா போன்ற கேள்விகளுக்கு நாளை பதில் கிடைக்க உள்ளது. கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், காரைக்குடியில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிட்டனர். முதல்வர் வேட்பாளர்களின் தொகுதிகளின் முடிவு குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகின்றன. நாளை அதிகாலை 5 மணி முதல் தந்தி டிவியில் நொடிக்கு நொடி அப்டேட் தரும் வகையில் தொடர் நேரலை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணும் பணியை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 234 தொகுதி பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் டிஜிபிக்கு திமுக சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் பாஜக இடையூறு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக ஐடி விங் நிர்வாகிகள் நுழையாமல் தடுக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக புகார் மனு அளித்துள்ளது. சட்டவிரோதமாக வாக்கு எண்ணும் மையத்தில் நுழைய திமுகவினர் திட்டமிட்டுள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு நாளை பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லயோலா கல்லூரியில் சுற்றுவட்டாரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சூளைமேடு, வள்ளுவர் கோட்டம், ஸ்டெர்லிங் சாலைகளில் நாளை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தின் உச்சம் என்று கூறப்படும் கத்திரி வெயில் காலம் நாளை தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் நிலையில் பகல் நேர வெப்பநிலை 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மே 9ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நாளை 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சியில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு விபத்தில் உயிரிழந்த மேலும் 2 தமிழர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது. பர்கி அணையில் நிகழ்ந்த படகு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 3 தளங்களில் தீ பரவிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது 7வது மலையில் மேலும் ஒரு பக்தர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடப்பாண்டில் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. பெரம்பலூரில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 50 ஏக்கரிலான செவ்வாழை, கற்பூரவள்ளி, ரஸ்தாளி உள்ளிட்ட ரக வாழை மரங்கள் குலையோடு ஒடிந்து சேதமடைந்தது.
50 ஏக்கரிலான மக்காச்சோள பயிர்களும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்துள்ள பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் சத்பவ் என்ற பெயரில் யாத்திரையை தொடங்கியுள்ளார். பாட்னாவிலிருந்து தொடங்கிய நிஷாந்த் குமாரின் யாத்திரையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஐபிஎல் தொடரில் இன்றைய 2வது லீக் போட்டியில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. வெற்றி கணக்கை நீட்டிக்க பஞ்சாபும், பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்த குஜராத்தும் கடுமையாக போராடும் என்பதால் இந்த ஆட்டத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக குவைட்டில் ஏப்ரல் மாதம் முழுவதும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக முடங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் கூட குவைத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படவில்லை என்றும் உலகளாவிய கடல்சார் போக்குவரத்து கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.